மூணாறில் எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானை படையப்பாவின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. நல்லதண்ணி எஸ்டேட்டில் வீட்டு முற்றத்தில் நிறுத்தியிருந்த காரை காட்டு யானை சேதப்படுத்தியது. மூணார் பகுதியில் காட்டு யானை தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பொதுமக்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. கடந்த தினம் இரவில்தான் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய காட்டு யானையான படையப்பா இந்த பகுதியில் அதிக அளவில் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. நல்லதண்ணியை சேர்ந்த தினகரன் என்பவருக்கு சொந்தமான வாகனத்தை தான் காட்டு யானை தாக்கியது. தாக்குதலில் கார் சேதமடைந்தது. மூணார் பகுதியில் காட்டு யானை தாக்குதல் தினந்தோறும் அதிகரித்து வருகிறது. இது மூணாரின் எஸ்டேட் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் பெரும் துயரமாக மாறியுள்ளது. ஒரு 12:30 போல படையப்பா நைட்டு என்னோட காதை சேதப்படுத்திடுச்சு. அப்போ நான் உடனே ஃபாரஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க ஆர்ஆர்டி அந்த டீம் பார்த்துட்டு அவங்க தான் யானையை வெட்டி விட்டு பின்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் டெய்லி கூலி சம்பளம் தான் வேலை செய்கிறேன். பெரிய அளவுக்கு வருமானம் நமக்கு இல்லை. புதுசாக நாங்கள் ஃபேமிலியாக சொந்தமாக கார் எல்லாம் ஷேர் பண்ணி கார் வாங்கியிருக்கோம். மொதல் கார் வேறு. என்னோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் இந்த காரை மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா இப்போ எனக்கு பெரிய எந்த வருமானம் இல்லை. இது தகுந்தபடி இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மூலிமா இல்லை வேறு யாராலும் ஹெல்ப் பண்ணி இந்த கார் எனக்கு சரி பண்ணி தரும் மாதிரி தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன். நான் 2 மாசமா இந்த யானை இங்கே தான் இருக்குது. இந்த வேஸ்ட் போடுற இடத்துல தான் இருக்குது. ஆனால் நைட்டில் இந்த இங்கே நல்லதண்ணி எஸ்டேட்டில் எங்களோட காரை சேதப்படுத்திருச்சு. பிள்ளைகளை வச்சுட்டு எங்களுக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குது. நைட்லாம் குழந்தைங்க அலறிட்டு இருக்கவே ஒரு இது இல்லை. எங்களுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு கேட்டு. இந்த வண்டி நல்லா தான் இருந்துச்சு. இந்த வண்டி பக்கத்தில் அங்கேருந்து லைட் அடிக்க போய் இந்த வண்டியை நைட்டு பொழிச்சிருச்சு. அதனால அந்த வீட்டுக்காரங்களுக்கும் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சி இது பண்ணணும்னு உங்களுக்கு ஃபாரஸ்ட்காரங்கள மிக தாழ்மையுடன் கேட்டுக்கோ. படையப்பாவின் தாக்குதல் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக ரிப்போர்ட் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் கடலார் எஸ்டேட் வெஸ்ட் டிவிஷனில் வைத்து ஒரு ஆட்டோவையும் படையப்பா இதேபோன்று சேதப்படுத்தியிருந்தது. நிரந்தரமாக மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கி நாச நஷ்டங்களை ஏற்படுத்தும் காட்டு யானைகளை தடை செய்ய வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.